ஹரிதா, சீக்கிரமா வாடி, எப்ப பார்த்தாலும் காலேஜுக்கு லேட் பண்ற, அப்படி என்னதாண்டி பண்ற அப்படின்னு ஹரிதாவோட ஃப்ரெண்டான காவ்யா வெளியில இருந்து ஹரிதாவை கூப்பிட்டுக்கிட்டு இருந்தா. காவ்யா, வர எனக்கு மேக்கப் கூட பண்ண விட மாட்டியா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வெளியே வந்தா. ஹரிதா, உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேக்கட்டா? நீ எப்பவுமே என்ன விட முதல்ல எந்திருக்கிற, அதுக்கப்புறம் எதுக்குடி லேட்டு? நான் காலையில எந்திரிச்சு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் கடைக்கு போய் சிக்கனை வாங்கிட்டு வந்து அதை சமைச்சு சாப்பிட்டு வர இவ்ளோ நேரம் ஆகுது. சிக்கன் சாப்பிடலன்னா என்னால முடியாதுன்னு தெரியாதா? ஐயோ, எப்ப பார்த்தாலும் சிக்கன் சிக்கன். ஆமாண்டி, எனக்கு சாப்பிடும்போது ஒரு சின்ன துண்டாவது வேணும், இல்லனா எனக்கு சோறே இறங்காது. சிக்கன் அப்படின்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஐயோ கடவுளே, எனக்கு ஒரு நாள் சிக்கன் சாப்பிட்டாவே வயிற்றுக்குள்ள அப்படியே நெருப்ப போட்ட மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது நீ வாரம் முழுக்க சிக்கன் சாப்பிடுற, உனக்கு எந்த பிரச்சனையும் வராதாடி? அல்லடி, எப்பவுமே நான் சிக்கன் சாப்பிட்டா பிரச்சனைங்க வரதான் செய்யும். ஆனா நான் எப்பவுமே சிக்கன் சாப்பிடுறது இல்லல. ஒரு நாள் சிக்கன், ஒரு நாள் ஃபிஷ், ஒரு நாள் மட்டன், ஒரு நாள் எக்குன்னு வெரைட்டியா தான் நான் சமைச்சு சாப்பிடுறேன். சரிடி அம்மா, பேசினதெல்லாம் போதும், சரி வா காலேஜுக்கு போலாம் அப்படின்னு அவங்க 2 பேரும் கிளம்பி காலேஜுக்கு போனாங்க. இப்படி காலேஜ் போய் சேர்ந்தாங்க. சாயங்காலம் ஆச்சு. திரும்பி வரும்போது சிக்கன் ரோல் எடுத்துட்டு வந்தா ஹரிதா. ஹரிதா சிக்கன் ரோல் எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள வரும்போது, ஏ ஹரிதா, என்னடி காலையில தானே சிக்கன் செஞ்சு சாப்பிட்ட, மறுபடியும் வீட்டுக்கு வரும்போது சிக்கன் ரோல் கொண்டு வந்திருக்க? எப்படி இதே சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? உன்னால எனக்கு கிச்சனுக்குள்ள போகவே முடியல, அப்படியே பச்சை வாசனை வருது. ஐயோ என்னக்கா, வந்த உடனே உன்னோட பிரச்சனை? எனக்கு சிக்கன் சாப்பிடாம இருக்க முடியாதுன்னு தெரியாதா? இங்க பாருடி ஹரிதா, நீயும் என்ன மாதிரியே வெஜ் சாப்பிடு, அதுல எவ்வளவு கார்போஹைட்ரேட் இருக்குன்னு தெரியுமா? ஐயோ அக்கா, சிக்கன்ல இல்லாத இருக்கிறதா? சிக்கன்ல எவ்வளவு புரோட்டீன், கார்போஹைட்ரேட் எல்லாம் இருக்குன்னு எனக்கும் தெரியும்க்கா. இவ்வளவு ஒரு விட்டமின்ஸ் இருக்குன்னு தெரியுமா? அதிகமா கார்போஹைட்ரேட் இருக்கிற நான்வெஜ்ஜை சாப்பிடுறது உடம்புக்கு நல்லதில்ல. கார்போஹைட்ரேட் கொலஸ்ட்ரால உண்டாக்கி ஹார்ட் அட்டாக் வர மாதிரி செஞ்சிடும். வெஜ் சாப்பிட்டா பிரச்சனையே இல்ல. இப்படி அன்னைக்கு முழுக்க ஒருத்தர் வெஜ் கிரேட் அப்படின்னா இன்னொருத்தர் நான்வெஜ் கிரேட் அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி அந்த நாள் போச்சு. மறுபடி நாள் காலையில ஹரிதா, ஐயோ வாயெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு, இன்னைக்கு காரமா புளிப்பா மீன் குழம்பு வச்சு சாப்பிடணும். அக்கா திட்டிக்கிட்டே இருப்பாளே, இப்ப என்ன பண்றது? சரி, அவ தூங்கி எந்திரிக்காங்கட்டியும் மீன் குழம்பு செஞ்சு காலேஜுக்கு எடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு மீன் குழம்பு வைக்கிறதுக்காக கிச்சனுக்குள்ள போனா. மீன் குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த வாசனைக்கு சந்திரிகா, என்னடி காலையிலேயே ஆரம்பிச்சிட்டியா? நேத்து தானடி சிக்கன் செஞ்சு சாப்பிட்ட, மறுபடியும் என்னடி? அக்கா, அது நேத்து நைட்டு. இங்க பாருக்கா, நீயும் என் கூட சேர்ந்து இந்த நான்வெஜ் சாப்பிட்டா நம்மளுக்குள்ள சண்டை இருக்காது. இங்க பாருடி, அதிகமா ஃபைபர் ஐட்டம் இருக்கிற பொருளுங்களை சாப்பிட்டா 30 வயசுலயே நானு படுத்த படுக்கே ஆயிடுவேன். அது மட்டுமா, அதிகமா கேஸ்ட்ரிக், புளி, மசாலா ஐட்டம் எல்லாம் சாப்பிட்டா பிபி, கொலஸ்ட்ரால் எல்லாம் வந்துரும், கேஸ்ட்ரிக்கும் அதிகமாயிடும். வெஜ்ஜில ஐரன், விட்டமின்ஸ் எல்லாமே கிடைக்கும் தெரியுமா? ஐயோ கடவுளே, அந்த காய்கறி கீரை எல்லாம் உன்ன மாதிரி எனக்கு சாப்பிடவே முடியாதுமா. என்னது காய்கறி கீரையா? ஒரு காலத்துல நம்மளோட முன்னோருங்க அதுதான் சாப்பிட்டு 100 வருஷம் வரைக்கும் உயிரோட இருந்திருக்காங்க. நீ என்ன மாதிரி வெஜ் சமைச்சா நம்ம கிச்சனும் கிளீனா இருக்கும், ஃப்ரிட்ஜும் உன்னை பார்த்து அழுந்துகிட்டே இருக்காதுல, அதுக்குதான் சொன்னேன். அக்கா, நீ கிச்சனுக்கு மட்டும்தான் சொந்தக்காரின்னு நான் நினைச்சேன், பார்த்தா நீ ஃப்ரிட்ஜுக்கும் சொந்தக்காரியா? ஆமாண்டி, உன்னால பிரச்சனைய சந்திக்கிறவ அப்படின்னு ஹரிதாவை திட்டிக்கிட்டே சந்திரிகா அங்கிருந்து உள்ள போனா. ஐயோ கடவுளே, அந்த கிச்சன் முழுக்க அந்த மீனோட பச்சை வாசனை தான் இருக்கு, என்னால கிச்சனுக்குள்ள போகவே முடியல அப்படின்னு ஹால்ல உக்காந்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது கொஞ்ச நேரத்திலேயே ஹரிதா மீன் குழம்பு செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டே, அக்கா ஒரு தடவை இந்த மீன் குழம்புல ஒரு வாய் சோறு சாப்பிட்டு பாரு, அதுக்கப்புறம் அதுக்கு நீ ஃபிதா ஆயிடுவ, சாப்பிட மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். இங்க பாருடி, எனக்கு எதுவுமே வேண்டாம், நீ வேணா செஞ்சுக்கிட்டு சாப்பிடு, எனக்கு தேவையான மார்னிங் சூப் எதனா செஞ்சு போய் சாப்பிடுறேன் அப்படின்னு கிச்சனுக்கு எந்திரிச்சு போனா. அதுக்கப்புறம் சுட சுட சூப் செஞ்சு ஹாலுக்கு எடுத்துட்டு வந்து, ஹரிதா நீனும் வேணும்னா என் கூட சேர்ந்து இந்த சூப் குடிரி, இந்த சூப்பை குடிச்சா உன்னோட பாடி எனர்ஜியா இருக்கும், அதே மாதிரி உனக்கு எந்த கேஸ்ட்ரிக்கும் இருக்காது, எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது, டேஸ்டுக்கு நீ உன்னையே மறந்துடுவ,
ஐயோ அக்கா, இந்த சூப்ப நீ இங்க உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு உன்னை பார்த்தா எப்படி தெரியுமா தெரியுது? ஏதோ வியாதி வந்தவங்க கூட உட்காந்து சாப்பிடுற மாதிரி இருக்கு. இங்க பாருடி ஹரிதா, நீ என்னதான் சொன்னாலும் எப்பவுமே உடம்புக்கு வெஜ் தாண்டி நல்லது. வெஜ் சாப்பிடுறதுதான் உடம்புக்கும் நல்லது. எப்பவுமே வெஜ் கிரேட்ரி. கேன்சர் கூட வராதடி. அதனாலதான் நான் வெஜ்ஜே சாப்பிடுறது. அக்கா, வெஜ் சாப்பிடுறதுனால நீ ஆரோக்கியமா இருக்கிற அப்படின்னா எதுக்குக்கா உனக்கு கோவம் வருது? கோமா? நீ செய்யறது பார்த்தா கோவம் வராம வேற என்னடி வரும்? கிச்சன்ல மீன் சிக்கன்னு எல்லாம் சமைச்சு வச்சிருக்கா. அந்த நான்வெஜ்ல புரோட்டீன் ஃபைபர் எல்லாமே அதிகமா கிடைக்கும். என்ன பாத்தியா? நான் நான்வெஜ்ஜ சாப்பிட்டு சாப்பிட்டு எவ்வளவு பவர்ஃபுல் லேடியா இருக்கேன்னு நீயும் இருக்க. அந்த காய்கறி பழம் இதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு நோய் எதிர்ப்பு சக்தியே இல்லாம எப்படி இருக்க பாரு. வெஜ்லயும் ஃபைபர் எல்லாம் இருக்கு அப்படின்னு அக்கா தங்கச்சிங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி நேரமாச்சு. எப்பவும் போல காவ்யா ஹரிதாவை கூப்பிடுறதுக்காக வீட்டுக்கு வந்தா. அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் வெஜ் நான்வெஜ் அப்படின்னு சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்களா? என்னடி ஹரிதா, நேத்து தானே என்கிட்ட நான்வெஜ் பத்தி அவ்வளெல்லாம் சொல்லிட்டு வந்த, மறுபடியும் இன்னைக்கு வீட்லயும் சண்டையா? என்னடி உன் பிரச்சனை? அப்புறம் வேற என்னடி? எங்க அக்கா நான்வெஜ் செய்யக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றான். இதுல எங்கேயாவது ஒரு நியாயம் இருக்கா? அப்படி இல்லடி அப்படின்னு ஏதோ சொல்ல வரும்போது நடுவுல சந்திரிகா ஏதோ பேசி, அவ்யா உனக்கு தெரியும் தானே இவன் நான்வெஜ் சமைச்சு சாப்பிட்டு சாப்பிட்டு கிச்சன் எல்லாம் வெறும் பச்சை வாசனை வந்துகிட்டு இருக்கு. ஆனா வெஜ் தான் நல்லதுன்னு இவளுக்கு தெரியாம போச்சு. நான்வெஜ் சாப்பிடுறதுனால உடம்புக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. கொலஸ்ட்ரால், ஹார்ட் அட்டாக் இதெல்லாம் நான்வெஜ் அதிகமா திங்கிறதுனாலதான் இப்போ சின்ன சின்ன வயசுலயே எல்லாருக்கும் வருது. வந்துட்டா என் அக்கான்னு சொல்லிக்கிட்டு. இவ ஏதோ பெரிய டாக்டர் மாதிரி எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கா. இங்க ஹரிதா ஒருத்தி எப்பவுமே நான்வெஜ் சாப்பிட்டு சாப்பிட்டு கொலஸ்ட்ரால் அதிகமாயி செத்துட்டா அப்படின்னு முந்தானத்து நியூஸ்ல வந்துச்சே, நீ கூட பார்த்தல? அக்கா, நீயும் பேப்பரை படிக்கலையா? ஒருத்தன் காய்கறி கீரை இதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு அவனுக்கு இம்யூனிட்டி பவர் இல்லாம செத்துட்டான்னு முந்தானத்து பேப்பர்ல படிக்கல? இப்படி சொல்ல போனா எவ்வளோ இருக்கு தெரியுமா? இப்படி அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி சண்டை போடும்போது காவ்யா இவங்க சண்டைய பார்த்து இவங்க சண்டைய நீக்க பார்த்தா. இங்க பாருங்க, போதும் நீங்க அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் சண்டை போட்டது. உங்களுக்கு சண்டை வராத மாதிரி ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக்கலாம். ஒப்பந்தமா? என்னது அது? நான்வெஜ் சாப்பிடாதன்னு மட்டும் சொல்லாதடி. அவ்யா, எப்பவுமே நான் வெஜ் தான் சாப்பிடுவேன். ஆனா இவ எனக்கு நான்வெஜ் சாப்பிடுன்னு இம்சை கொடுக்க கூடாது. சரி, அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்? சரி, உங்க 2 பேருக்குள்ள சண்டை வராத மாதிரி நானே ஒரு முடிவு எடுக்கிறேன். காவ்யா, உனக்கு என்ன பத்தி தெரியும். எனக்கு ஏத்த முடிவு எடுறி. நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு மட்டும் எனக்கு முடிவை சொல்லிடாத. இங்க பாருடி ஹரிதா, முதல்ல நான் சொல்றத கேளு. நான்வெஜ் சாப்பிடுறது தப்பு இல்ல. அது நீ சமைச்சது ஸ்மெல் வராத மாதிரி தனியா ஒரு டப்பால போட்டு எடுத்து வச்சுக்கோ. நான்வெஜ் ஒரு 2-3 நாளைக்கு நீ வீட்ல சமைச்சு சாப்பிட்டுக்கோ. உனக்கு அப்படி இடையில சாப்பிடணும்னு தோணிச்சா ஹோட்டலுக்கு போய் அங்க நான்வெஜ் சாப்பிட்டுட்டு வா. இன்னும் அக்காவை பத்தி சொல்லணும் அப்படின்னா, அவங்களுக்கு வெஜ் தானே சாப்பிடுறது. அவங்களுக்கு என்ன பிடிக்குது அவங்களே கிச்சன்ல சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டோம். உனக்கு சாப்பிடுன்னு சொல்ல மாட்டாங்கல்ல, ப்ராப்ளம் சால்வ் ஆச்சு. இதுக்கு போயா இப்படி சண்டை போட்டுக்குவீங்க அப்படின்னு சொன்ன உடனே 2 பேரும் கொஞ்ச நேரம் யோசிச்சு காவ்யா கிட்ட, ஹரிதா, சரி காவ்யா, நீ சொன்ன மாதிரி வாரத்துல 3 நாள் மட்டும் நான் கறியை கொண்டு வந்து வீட்டுல சமைச்சு சாப்பிடுறேன். மிச்ச நேரத்துல வேணும்னு தெரிஞ்சா ஹோட்டலுக்கு போறேன். ஹரிதா, எனக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு நல்ல முடிவு எடுத்தீங்கல்ல, இதுக்கப்புறம் உங்களுக்குள்ள சண்டையும் இருக்காது, வீடும் அமைதியா நிம்மதியா இருக்கும். அக்கா, இனிமே நீங்க வெஜ்ஜே சாப்பிடலாம். ஹெல்தி, ஆரோக்கியமான வாழ்க்கை. இப்படி அக்கா தங்கச்சிக்கு நடுவுல அந்த ஒப்பந்தத்தினால 2 பேரும் சண்டை போடாம அன்னையில இருந்து சந்தோஷமா இருந்தாங்க.